ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு அக்டோபர் மாத பலன்கள், கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் எப்படி இருக்குது, என்ன விதமான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்தவரையும் உங்கள் ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதனான சுக்கிர பகவான் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 6ஆம் பாவத்தில் ராகு பகவான், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன், கேது, சூரியன் மற்றும் புதன். அதே போல் 10/10/2024 தேதிக்கு மேலே புதன் பகவான் உங்களோட ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாரு. சூரியன் உங்களுடைய ராசியில் வந்து நீசம் அடைய போகிறாரு. அதே போல் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் 2ஆம் பாவகமான குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். இது வந்து இந்த 10ஆவது மாதம் நடக்கக்கூடிய கிரக அடைவுகள் மற்றும் கிரக நகர்வுகள். இது எப்படி இருக்க போகுது? துலா ராசி காலபுருஷனுக்கு 7ஆவது வீடு. அப்போ துலாம் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராசி என்ன ராசியாக இருக்கட்டும், என்ன லக்னமாக இருக்கட்டும், முதல் காலபுருஷ தத்துவ படிப்படி துலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க துலாத்தில் நிறைய பாவ கிரகங்கள் சம்மந்தப்பட்ட திருமண வாழ்க்கை போராட்டகலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அந்தளவுக்கு காலபுருஷனுக்கு 7ஆவது வீடாக வர்றதுனால ரொம்பவே அதிபயங்கரமாக முக்கியத்துவம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கறதுக்கு பேர் போன ராசி. நிறைய கிரகங்கள் துலாம் ராசியில் இருக்கும்போது திருமண உறவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். துலாத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் சொல்லிகிட்டே போகலாம். திருமண வாழ்க்கையை துலாத்தை நம்பி கட்டி கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கட்டி கொடுக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அது பிரிஞ்சு வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற ராசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈகோவை காரணம் காட்டி சீக்கிரம் பிரிஞ்சு வெளிவருவாங்க. ஆனால் துலாத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், இல்லை அடுத்து ஏதாவது பார்க்கலாம், அவசரப்பட்டு வர வேண்டாம், யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய முடிவெடுப்பாங்க. நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் துலாத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த துலா ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா 2வது வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படியாவது கடைசி மூச்சு வரையும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடணும்னு ரொம்ப போராட்டப்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பார். ஒரு 10 வருஷம் 20 வருடங்கள் ஒரே இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன், எல்லோருக்கும் நான் படித்ததை சொல்லிக் கொடுக்குறேன், எல்லோருக்கும் நான் எப்படி சம்பாதிக்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அந்த மாதிரி வெளிப்படை தன்மை துலாத்தை பொறுத்தவரை ரொம்பவே அதிகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை இந்த கிரக சேர்க்கைகள் ரொம்ப பாடாப்படுத்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் எதுவுமே துலாத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு பக்கம் சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் சம்மந்தப்படலினாலும் பஞ்சமாதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காரு. 5ஆம் அதிபதி 5லே இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வது ராகு சரியில்லாத இடத்துல இருக்காரு. குரு வந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறையிறது அவ்வளோவா சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பில்லை. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது. போதுண்டா அப்பப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். எங்கே போனாலுமே உங்களோட மதிப்பு மரியாதை கௌரவம்லாம் இருந்த லெவலே வேற, இன்னைக்கு இருக்கிற லெவலே வேற. அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவை ஏற்படுத்தியிருப்பார் கேது. முதல்ல ராசியில் கேது, இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது. அன்றாடம் செய்யக்கூடிய வேலை தினமும் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன், இப்போ தினமும் செய்கிற வேலை தான் ஆஃபீஸில் செய்கிற, இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் வருது, அந்த வேலையை என்னால் தொடர்ந்து செய்யவே முடியல. கிளம்பி போகும்போது அவசரமான ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டு போயிடுவீங்க. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வண்டியில் வந்து வேறு இடத்துக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி பாதியில் போனதுக்கு அப்புறம் தான் உணர்வீங்க நீங்களாவே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களாவே இல்லை. அதுவும் உங்களோட தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனா வர்றதுனால தொழிலில் தடுமாற்றம். அந்த தொழிலுக்காக வாங்கிய கடன்கள் இன்னைக்கு ஏராளம். அது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக யாருக்கும் தெரியாமல் சரி பண்ணிடலான்னு இந்த போட்டியாளர்கிட்ட சிக்கியே அதிகபட்ச கடன் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்கு. அதாவது குடும்ப உறுப்பினர்களாலேயே போட்டி ஏற்படும். அப்போ வந்து மறைஞ்சிருந்து சொல்லி உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், மனைவியோட அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு போட்டியாக வந்து அவங்க 2 பேருக்குள்ள உங்களுக்கு சண்டைகள் வந்து அவங்களுக்காகவே வலுக்கட்டாயமாக உங்ககிட்ட பணம் இல்லைனாலுமே அந்த தொழிலில் போட்டி போடக்கூடிய சுச்சுவேஷன் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா
அவங்க எல்லாம் நல்லா செட்டிலா இருக்கும்போது, உங்கள மட்டும் நடுத்தெருவுல நிக்கிற அளவுக்கு ஒரு யோகத்த ஏற்படுத்தி குடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தி குடுத்துருக்கும். ஏன்னா, உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியான சந்திரன், கேதுவோடைய பிடியில கடந்த 1 1/2 வருடங்களாகவே ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. இன்னைக்குன்னு பாருங்க 12ஆம் இடத்துல கேது. அப்ப நிச்சயமா இந்த டிப்ரஷன்னாலயே வந்து எடுக்கிற முயற்சி ஜெயிக்க மாட்டேங்குதுன்னு நெனச்சு நெறைய வருத்தங்கள் பட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது? முதல் தர யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலத்த பொறுத்தவரை ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டாரு. இதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, அது எல்லாமே விட்டுட்டு, இனி வந்து நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய சம்பாத்தியம் என்ன? அப்படின்னு ஓடக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். மத்தவங்கள எல்லாமே ஏத்தி விட்டோம். ஏணியா நம்ம மேல ஏறுனாங்க. பொருளாதாரத்துல நல்ல உயர்வான நிலைக்கு போனாங்க. இன்னைக்கு அவங்க குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீங்க கீழ இருந்து அப்படியே ஒரு படியில அப்படியே இறங்கி வரத பார்க்கலாம். இன்னைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கார்ல போறதும், நீங்க வந்து இருக்கிற ஸ்டேஜ்ல அப்படியே இருக்கிறதும், உங்கள பார்த்துட்டு "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கூட விசாரிக்காம போகக்கூடிய சிச்சுவேஷன்லாம் இருந்தது. அதனால நெறைய மன உளைச்சலும் இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இதிலிருந்து எல்லாமே மீண்டு வெளிய வரதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக கண்டிப்பா இருக்கும். யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இனிமேல் என்னுடைய வேலை என்ன? என்னுடைய சம்பாத்தியம் என்ன? அப்படிங்கிறத நோக்கி நீங்க ஓடக்கூடிய காலம் வந்துருச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்துருச்சு. மத்தவங்க யோசிக்காததவே திறமையா செய்யக்கூடிய நபர்கள். இந்த இந்த விஷயத்த இப்படி செய்ய முடியுமா? அப்படின்னு யோசிக்காததுக்கு முன்னாடியே துலாம் சிரமமா இல்லாம செஞ்சுரும். ஆனா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ராசியே இன்னைக்கு வந்து கிரக அடைவுகள் அவ்வளோ யோகமா இல்லைனாலும், அடுத்து சுக்கிரன் 2ஆம் பாவத்துல சம்மந்தனால என்னுடைய வருமானத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு விடிவு காலமாக இத்தன நாளா டிப்ரஷன்ல இருந்துட்டு போகுது. இனி அடுத்தது என்ன அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தெம்பு ஊட்டும் விதமாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு. 2வது புதிய நபர்கள் எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போறாரோ ஒரு நபர்கள் வராங்க. அவங்கள நான் நம்பலாமா? அவங்க மூலியமாக என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா? நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாமா? புதிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொருளாதாரத்த உயர்த்துவாங்களா? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். அப்ப புதிய நபர்களோட சேர்ந்து கூட்டு தொழில் பண்றதுக்கும், அல்லது மனைவி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசா சக்சஸ் எதுவுமே இல்ல. மனைவி சொல்றத கேட்கிற மாரி இருக்கிறேன் நானு. ஏன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ராசியில எப்பொழுது சுக்கிர பகவான் சம்மந்தப்பட்டாலும், மனைவி சொல்றதுனால வாழ்க்கை தரம் உயருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக உயரும். இனி வரக்கூடிய காலங்கள் மனைவி கூட சேர்ந்து தொழில் செய்வதற்கும் ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். அதேபோல வந்து அந்த தொழிலில் நேர்த்தி பிடிபட உட்காரலாமா? வேணாமா? யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களா? அப்படிங்கிற மாதிரி கஷ்டங்களும் அதிகமா இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வெளிய வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பேரு. துலாத்த பொறுத்தவரையும் குழந்தை பேரு கடுமையாக டிலே ஆகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதுவும் நம்ம விருச்சக ராசி அல்லது துலா லக்னமா வந்துட்டா, எப்படி விருச்சத்துக்கு இணையான புத்திர தோஷத்த வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் குடுக்கும். அப்ப அந்த அளவுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நடத்தி அடுத்த ஸ்டெப் போனாலும், குழந்தை பேருக்காக நெறைய முயற்சி செய்ய வேண்டிய காலமாக இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பேருக்கு முயற்சி செய்வதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அப்ப குழந்தை இல்லாதவங்க நிச்சயமா இந்த நேரத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அல்லது குழந்தை பேருக்கு முயற்சி செய்வதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால, கேது இருக்கிறனால, எதுலயுமே நமக்கு ஒரு விரக்தி தன்மை அதிகமா இருக்கிறனால, அந்த சாமி கும்புறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்களே ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கும். அது எல்லாமே நன்மை குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குடுக்கும். ஏறக்குறைய இன்னைக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறனால, நம்ம முத்தி அடைஞ்சிருவோம், நம்ம மோட்சம் அடைஞ்சிருமா அப்படின்னு நமக்கு கடைசியா பிறவியாக இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்தை கூட அதிகமாக குறிக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இதுல இருந்து எல்லாமே படிப்படியா மீண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல காலமா இருக்கும். இழந்த சுறுசுறுப்பை முதல் துலாத்த பொறுத்தவரையும் இழந்த சுறுசுறுப்பை மீட்டெடுத்துட்டு, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகலாம். நினைத்தது இனிமேல் நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை வளர்ப்பதற்கு இந்த கோச்சாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பா இருக்கும். இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.